வணக்கம். நீங்க கடைசியா எப்போ பணமா கொடுத்து ஒரு பொருள் வாங்குனீங்க? யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் டீ கடையில ஆரம்பிச்சு பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் போன்ல ஒரு தட்டு தட்டிட்டா போதும் பணம் போயிடுது. எவ்ளோ சுலபமா இருக்கு. ஆனா நாம பண்ற இந்த சின்ன சின்ன டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு பின்னால ஒரு பெரிய ரொம்ப சக்தி வாய்ந்த கட்டமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம சரியா அந்த கட்டமைப்பை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். இந்தியாவோட டிஜிட்டல் பண பரிவர்த்தனை உலகத்தோட முதுகெலும்புன்னு சொல்லலாம். இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCI. நீங்க டெய்லி பயன்படுத்துற UPI, ரூபே கார்டு, ஃபாஸ்டேக் இந்த மாதிரி பல விஷயங்களை இயக்குறது இந்த அமைப்பு தான். எங்க கிட்ட NPCI பத்தின சில குறிப்புகள் இருக்கு. அதிலிருந்து முக்கியமான உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுற தகவல்களை எடுத்து நாம இந்த உரையாடல நல்லா அலச போறோம். இதோட நோக்கம் என்னன்னா, NPCIனா என்ன, அது எப்படி உருவாச்சு, அது என்னென்ன சேவைகளை நமக்கு கொடுக்குது, முக்கியமா நம்ம தினமும் பயன்படுத்துற சில பேமெண்ட் முறைகளோட அடிப்படை விதிகளும் அதோட டிரான்சாக்ஷன் லிமிட்ஸ், அதாவது பரிவர்த்தனை வரம்புகள் என்னென்னு ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கொடுக்கறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கட்டாயமா. NPCI இது டிசம்பர் 2008ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது RBI, அப்புறம் இந்திய வங்கிகள் சங்கம் IBA, இவங்க 2 பேரோட கூட்டு முயற்சியில தான் இது உருவானது. இது சட்டப்பூர்வமா நம்ம நாட்டோட கொடுப்பனவு மற்றும் தீர்வு முறைமைகள் சட்டம் 2007 இருக்கு இல்லையா, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட், அதுக்கு கீழே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஓகே, சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்கு. ஆமா, இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு லாப நோக்கற்ற நிறுவனம், நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். லாப நோக்கம் இல்லாததா? ஆமா, கம்பெனி சட்டம் 2013ல பிரிவு 8ன் கீழே, முன்னாடி இது 1956 சட்டத்துல பிரிவு 25 இருந்துச்சு, பதிவு செஞ்சிருக்காங்க. இதோட முக்கியமான குறிக்கோள் லாபம் பார்க்கறதில்ல. இந்தியா முழுக்க ஒரு வலுவான, பாதுகாப்பான, அதே சமயம் வேகமான டிஜிட்டல் பண பரிவர்த்தனை உள்கட்டமைப்பை வங்கிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கறது தான். அப்போ சுருக்கமா சொன்னா, டெக்னாலஜியை பயன்படுத்தி பணம் அனுப்புறத வாங்கறத எளிமையாக்குறது, எல்லார்கிட்டையும் கொண்டு சேர்க்கறது, இதுதான் இவங்களோட முக்கிய வேலை. சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. புது புது தொழில்நுட்பங்களை கொண்டு வரது, நம்ம பண பரிவர்த்தனை முறைகளை எளிமையாக்குறது, வேகப்படுத்துறது, நாடு முழுக்க டிஜிட்டல் பேமெண்ட்ஸை பரவலாக்குறது, இதுதான் NPCIயோட மைய நோக்கங்கள். ரொம்ப பெரிய பொறுப்பு. இவ்ளோ முக்கியமான அமைப்போட தலைமை பொறுப்புல இப்போ யார் இருக்காங்க? இப்போதைய நிலவரப்படி திரு திலீப் அஸ்பே அவர்தான் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது MD அண்ட் CEO. சரி. இதோட தலைவர் சேர்மன் திரு அஜய்குமார் சௌத்ரி. ஓகே. இந்த அமைப்பு ஆரம்பத்துல தொடங்கி முன்னெடுத்த வங்கிகள் எது? ஒரு 10 வங்கிகள்னு சொன்ன மாதிரி ஞாபகம். ஆமா, ஆரம்பத்துல 10 முக்கிய வங்கிகள் சேர்ந்து தான் இது ஊக்குவிச்சாங்க. அவங்க தான் ப்ரொமோட்டர் பேங்க்ஸ். அதுல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா. பெரிய பொதுத்துறை வங்கிகள். ஆமா, அப்புறம் தனியார் வங்கிகள்ல ICICI பேங்க், HDFC பேங்க், அப்புறம் வெளிநாட்டு வங்கிகள்ல சிட்டி பேங்க், HSBC, இவங்க தான் அந்த 10 முன்னோடி வங்கிகள். சரி. அதுக்கப்புறம் 2016ல இந்த பங்குதாரர் தளத்தை இன்னும் பெருசாக்குனாங்க. கிட்டத்தட்ட 56 வங்கிகள் உள்ள வந்தாங்க, எல்லா தரப்பு வங்கிகளையும் உள்ள கொண்டு வரணும்னு. அப்புறம் 2020ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் வங்கிகள், சிறுநிதி வங்கிகள், மத்த பேமெண்ட் சேவை நிறுவனங்கள்னு RBI அங்கீகாரம் பெற்ற புதுசா வந்த நிறுவனங்களையும் இதுக்குள்ள பங்குதாரர்களா சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ காலப்போக்குல இதோட செயல்பாடு இன்னும் விரிவடைஞ்சுக்கிட்டே போயிருக்கு. ஆமா, கண்டிப்பா. NPCI இவ்ளோ பெரிய அமைப்பா இருக்கு. இதுக்கு கீழே தனியா துணை நிறுவனங்கள், சப்சிடியரிஸ் ஏதாவது இருக்கா? ஆமா, இருக்கு. NPCIக்கு நேரடி கட்டுப்பாட்டுல 3 முக்கிய துணை நிறுவனங்கள் இப்போ இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, ஒவ்வொன்னும் ஒரு குறிப்பிட்ட துறையில கவனம் செலுத்துது. இதனால NPCI தன்னோட வேலைகளை இன்னும் சிறப்பா செய்ய முடியுது. முதல்ல NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட், சுருக்கமா NIPL. இது 2020 ஏப்ரல்ல ஆரம்பிச்சாங்க. திரு ரித்தேஷ் சுக்லா இதோட CEO. இன்டர்நேஷனல், அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்டதுதான். அதேதான். நம்ம UPI, ரூபே கார்டு மாதிரி இங்க வெற்றிகரமா ஓடுற நம்மளோட பேமெண்ட் தயாரிப்புகளை வெளிநாடுகளுக்கு கொண்டு போறது தான் இவங்களோட முக்கிய வேலை. ஓ, நம்ம UPI இப்போ சில நாடுகள்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு இவங்க தான் காரணமா? ஆமா, அதுல NIPLக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இது ஒரு முக்கியமான முயற்சி. ரெண்டாவதா NPCI பாரத் பில் பே லிமிடெட், NBBL சொல்லுவாங்க.
இது ஏப்ரல் 2021ல உருவாச்சு. திருமதி நூபுர் சதுர்வேதி இதோட CEO. பாரத் பில் பே. இது நாம பில் கட்டுறது சம்பந்தப்பட்டதா? கரெக்ட். நீங்க கரண்ட் பில், ஃபோன் பில், டிடிஹெச் ரீசார்ஜ், லோன் இஎம்ஐ, தண்ணி வரி இந்த மாதிரி பல பில்களை கட்டுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம், BBPS. ஆமா. BBPS. ஆ. அந்த BBPS-ஐ நிர்வகிக்கிறது இந்த NPCI தான். நாடு முழுக்க பில் கட்டுறத ஒரே இடத்துல ஒரே மாதிரி செய்யறதுக்கான ஒரு அமைப்பு இது. BBPS-க்கு தேவையான விதிகள், தரக்கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் NPCI தான் அமைச்சு கொடுக்குது. ரொம்ப வசதியா இருக்கு இப்போ. மூணாவதா ஒன்னு சொன்னீங்களே. ஆமா, மூணாவது வந்து NPCI பீம் சர்வீசஸ் லிமிடெட், சுருக்கமா NBSL. இது ரொம்ப புதுசு, 2024ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, இந்த வருஷம்தான். ஆமா, திருமதி லலிதா நட்ராஜ் இதோட CEO, திரு ராகுல் ஹாண்டா CBO-வா இருக்காங்க. இது எதுக்குன்னா, அரசாங்கத்தோட பீம் ஆப் இருக்கு இல்லையா, பீம். அந்த பீம் செயலிய இன்னும் மேம்படுத்துறதுக்கும் அதோட பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் பிரத்யேகமா இந்த துணை நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. புரியுது. அப்போ NPCI தாய் நிறுவனமா இருந்து NPPL, NBBL, NBSLன்னு துணை நிறுவனங்கள் மூலமா வெளிநாட்டு பரிவர்த்தனை, பில் பேமெண்ட், பீம் ஆப்னு எல்லாத்தையும் பாத்துக்கறாங்க. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பகுதிக்கு வரலாம். நாம அன்றாடம் பயன்படுத்துற சில முக்கிய பேமெண்ட் முறைகள், முக்கியமா அதோட பரிவர்த்தனை வரம்புகள், அதாவது டிரான்சாக்ஷன் லிமிட்ஸை பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? இது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கலாம். நிச்சயமா, இது ரொம்ப முக்கியம். நாம பொதுவா பயன்படுத்துற முறைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல பெரிய தொகைகளை அனுப்ப பயன்படுற RTGS, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஆமா, பிசினஸ் பண்றவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, இது மூலமா பணம் அனுப்புனா உடனே போய் சேர்ந்துடும், ரியல் டைம்ல நடக்கும். ஆனா இதுக்கு ஒரு குறைந்தபட்ச வரம்பு இருக்கு. மினிமம் 2 லட்சம் அனுப்பணும். ஓ, மினிமம் லிமிட் இருக்கா? ஆமா, அதுக்கு கீழே அனுப்ப முடியாது. ஆனா அதிகபட்ச தொகைக்கு மேக்ஸிமம் லிமிட்னு எதுவும் கிடையாது. எவ்வளவு வேணாலும் அனுப்பலாம். சரி, இது பெரிய தொகைக்கு. சின்ன தொகை அனுப்பணும்னா NEFT இருக்கு இல்லையா, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர். ஆமா, NEFT இருக்கு. இதுல குறைந்தபட்ச தொகைன்னு எதுவும் கிடையாது. நீங்க ₹1 கூட அனுப்பலாம். ஓகே. அதிகபட்ச வரம்புக்கும் பொதுவா எந்த கட்டுப்பாடும் இல்ல. ஆனா இது RTGS மாதிரி உடனே போகாது. இது தொகுப்புகளா, அதாவது பேட்சஸா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகும். சரி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க நேரடியா பேங்க்குக்கு போய் பணமா கொடுத்து ENFT பண்ணணும்னா ஒரு தடவைக்கு அதிகபட்சமா 50,000 வரைக்கும் தான் அனுப்ப முடியும். கேஷ் NEFT-க்கு மட்டும் இந்த லிமிட். ஓ, ரொக்கமா அனுப்புன லிமிட் இருக்கு. ஓகே ஓகே. ஆமா. சரி, அடுத்து இப்போ எல்லார் போன்லயும் இருக்கிற ஒரு விஷயம், UPI, யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இதோட வரம்புகள் என்னென்ன? இதுதான் இப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரி. உண்மைதான். UPI இப்போ தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. பொதுவா சாதாரண UPI பரிவர்த்தனைகளுக்கு நீங்க ஒரு தடவைக்கு அதிகபட்சமா 1 லட்சம் வரைக்கும் அனுப்பலாம். இதுதான் ஜெனரல் லிமிட். ஒரு நாளைக்கா இல்ல ஒரு தடவைக்கா? ஒரு பரிவர்த்தனைக்கு பெர் டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து 1 லட்சம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு மொத்தமாவும் 1 லட்சம் தான் பொதுவான வரம்பு. சரி. ஆனா இதுல சில முக்கியமான தேவைகளுக்கு இந்த வரம்ப NPCI அதிகரிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஓ, அப்படியா? என்ன மாதிரி தேவைகளுக்கு? உதாரணத்துக்கு மருத்துவமனை செலவுகள், ஹாஸ்பிட்டல் பில்ஸ், அப்புறம் கல்வி கட்டணம், எஜுகேஷன் ஃபீஸ், இதுக்கெல்லாம் நீங்க UPI மூலமா 5 லட்சம் வரைக்கும் ஒரே டிரான்சாக்ஷன்ல செலுத்தலாம். ஆஹா, 5 லட்சமா? இது பெரிய உதவியா இருக்குமே. ஆமாம். அதே மாதிரி பங்கு சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள், புரோக்கிங் பேமெண்ட்ஸ், RBI-யோட ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலமா அரசு பத்திரங்கள் வாங்குறது, இதுக்கெல்லாமும் UPI வரம்பு 5 லட்சம் வரைக்கும் இருக்கு. பரவாயில்லையே, முதலீடுகளுக்கும் அதிகம் பண்ணிருக்காங்க. இன்னும் இருக்கு. கிரெடிட் கார்டு பில் கட்டுறது, இன்சூரன்ஸ் பிரீமியம் செலுத்துறது, மியூச்சுவல் ஃபண்ட் பேமெண்ட்ஸ், இதுக்கும் 5 லட்சம் வரைக்கும் UPI-ல கட்ட முடியும். ஓகே. நகை வாங்குறதுக்கு, அப்புறம் பேங்க்ல டிஜிட்டல் அக்கவுண்ட் ஆரம்பிக்கும் போது டேர்ம் டெபாசிட் போடுறது, ஆரம்ப கட்டமா பணம் போடுறது, இதுக்கெல்லாம் 2 லட்சம் வரைக்கும் UPI வரம்பு இருக்கு. அப்போ 1 லட்சங்கிறது பொதுவான வரம்பு. ஆனா இந்த மாதிரி குறிப்பிட்ட சில பெரிய செலவுகளுக்கு மட்டும் வரம்பு கணிசமா அதிகம். இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, இது டிஜிட்டல் பரிவர்த்தனையை இன்னும் ஊக்குவிக்கும். சரி, இப்போ QR கோட் ஸ்கேன் பண்ணி பணம் கேக்குறாங்களே, ரெக்வெஸ்ட் மணி ஆப்ஷன், அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? இருக்கு.
QR கோட் மூலமா பணம் கோருவதற்கான அதாவது ரெக்வெஸ்ட் மணிக்கான அதிகபட்ச வரம்பு ஒரு தடவைக்கு 2000 ரூபாய் தான். ஓ, அதுக்கு கம்மியா தான் வச்சிருக்காங்க. சரி. அப்புறம் இந்த ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்னு சொல்றாங்களே, மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா போறது, அதுக்கு மேண்டேட் செட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா, எஸ்ஐபி, இன்சூரன்ஸ் பிரீமியம் மாதிரி. அதுக்கு UPI வரம்பு இப்போ 1 லட்சம் ரூபாய். முன்னாடி 15,000 ரூபாய் தான் இருந்துச்சு. மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், கிரெடிட் கார்டு பில் மாதிரி சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு அடிஷனல் ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் AFA இல்லாமலே இப்போ 1 லட்சம் வரைக்கும் மேண்டேட் செட் பண்ணலாம். இது ஒரு நல்ல அப்டேட். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை UPI பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? எண்ணிக்கை வரம்பு? ஆமா, அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீங்க உங்க பேங்கோட சொந்த UPI ஆப் பயன்படுத்துனீங்கன்னா, உதாரணத்துக்கு SBI யோனோ, ICICI iMobile மாதிரி ஒரு நாளைக்கு 20 பரிவர்த்தனைகள் வரைக்கும் பண்ணலாம். ஓகே, பேங்க் ஆஃப்னா 20. ஆமா. அதே சமயம் நீங்க கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் மாதிரி மூன்றாம் தரப்பு செயலிகள், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப் ப்ரொவைடர்ஸ் TPAP மூலமா பண்ணும்போது ஒரு நாளைக்கு 10 பரிவர்த்தனைகள் வரைக்கும் தான் லிமிட். ஓ, இது முக்கியமான தகவல். நிறைய பேர் TPAP தான் யூஸ் பண்றாங்க. அப்போ 10 டிரான்சாக்ஷன்ஸ் per டே. சரி, அடுத்து IMPS பத்தி சொல்லுங்க. இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ். இதுவும் உடனடி பணப்பரிமாற்றம் தானே? UPI வர்றதுக்கு முன்னாடியே இது இருந்துச்சே. ஆமா, IMPS 2010லயே வந்துடுச்சு. இதுவும் 24 ஹவர்ஸும் 7 டேஸும் உடனடியா ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட்க்கு பணம் அனுப்ப உதவுற சேவை தான். சரி. மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் மூலமா இத பயன்படுத்தலாம். இப்போ IMPS மூலமா ஒரு தடவைக்கு அதிகபட்சமா 5 லட்சம் வரைக்கும் அனுப்ப முடியும். ஓ, IMPS லிமிட் 5 lakhs-ஆ? ஆமாம். UPI அளவுக்கு இது பரவலா இல்லைன்னாலும் இதுவும் ஒரு முக்கியமான உடனடி பணப்பரிமாற்ற சேவை. நிறைய பேர் இன்னமும் யூஸ் பண்றாங்க. சரி, அடுத்து அரசாங்கத்தோட BHIM ஆப், பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. இதுவும் UPI தான். இதுக்குன்னு தனி வரம்பு ஏதாவது இருக்கா? BHIM செயலியும் UPI தளத்துல தான் இயங்குது. இது ரொம்ப எளிமையான ஒரு இன்டர்ஃபேஸ். மொபைல் நம்பர் அல்லது VPA வச்சு சுலபமா பணம் அனுப்பலாம், வாங்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 20 இந்திய மொழிகள்ல கிடைக்குது. BHIM ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிவர்த்தனைக்கு அதிகபட்ச வரம்பு 1 லட்சம் ரூபாய். ஓகே. ஒரு நாளுக்கான மொத்த பரிவர்த்தனை வரம்பும் 1 லட்சம் ரூபாய் தான், ஆதாரம் ஒன்றின்படி. அப்போ BHIM-க்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் லிமிட். சரி, இப்போ கொஞ்சம் வித்தியாசமான சேவைகளை பார்க்கலாம். NUUP, அதாவது 99# சேவை. இத பத்தி சொல்லுங்க. இது இன்னும் இருக்கா? இருக்கு. NUUP, அதாவது நேஷனல் யூனிஃபைடு USSD பிளாட்ஃபார்ம். இது 99# டைல் பண்ணி பயன்படுத்துறது. இது எதுக்குன்னா, சாதாரண ஃபீச்சர் ஃபோன் வச்சிருக்கிறவங்க, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதவங்க கூட அடிப்படை பேங்கிங் சேவைகளை பயன்படுத்தணும்னு 2014ல கொண்டு வந்தாங்க. ஓ, இன்டர்நெட் இல்லாமலேவா? ஆமா, 99# டைல் பண்ணி அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்க்கறது, சின்ன தொகையை அனுப்புறது மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். இது மூலமா பணம் அனுப்ப அதிகபட்ச வரம்பு ஒரு பரிவர்த்தனைக்கு 5000 ரூபாய். 5000-ஆ? கிராமப்புறங்கள்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. இன்டர்நெட் வசதி இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து APS, ஆதார் மூலமா பணம் எடுக்கிறதுன்னு சொல்றாங்களே, அதுவா இது? ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். அதேதான். உங்க ஆதார் நம்பர் உங்க பேங்க் அக்கவுண்டோட இணைக்கப்பட்டிருந்தா போதும். உங்க கைரேகையை மட்டும் பயன்படுத்தி பேங்க் மித்ராக்கள் கிட்டயோ அல்லது ஆதார் ATM-கள்லயோ பணம் எடுக்கலாம், பேலன்ஸ் செக் பண்ணலாம், பணம் அனுப்பலாம். டெபிட் கார்டோ பின் நம்பரோ தேவையில்ல. ஓ, கைரேகை மட்டும் போதுமா? ஆமா. இதுக்கு ஒரு பரிவர்த்தனைக்கான அதிகபட்ச வரம்பு 10,000 ரூபாய். கிராமப்புறங்கள்ல வங்கி கிளைகள் இல்லாத இடங்கள்ல இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஆமா, நிறைய இடத்துல இப்ப இத பார்க்க முடியுது. சரி, நம்ம சம்பளம், பென்ஷன், EMI, SIP இதெல்லாம் மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்கா பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து போகுது அல்லது வருது. அதுக்கு பின்னாடி என்ன சிஸ்டம் இருக்கு? அதுக்கு பேரு NACH, நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ். NACH. ஆமா, இது அதிக எண்ணிக்கையிலான திரும்ப திரும்ப நடக்கிற ரிகரிங் பண பரிவர்த்தனைகளை, உதாரணமா சம்பளம், பென்ஷன், அரசு மானியங்கள், கம்பெனிகளோட டிவிடெண்ட், EMI கட்டுறது, மியூச்சுவல் ஃபண்ட், SIP, இன்சூரன்ஸ் பிரீமியம், இந்த மாதிரி விஷயங்களை எளிதாக்க NPCI உருவாக்கிய ஒரு அமைப்பு. ஒரு நிறுவனம் ஒரே நேரத்துல பல ஆயிரம் பேருக்கு சம்பளம் அனுப்பவோ அல்லது பல லட்சம் பேர்கிட்ட இருந்து EMI வசூலிக்கவும் இது உதவுது. இது ஒரு வெப் பேஸ்ட் சொல்யூஷன். அப்போ பல்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இது முக்கியம். ஆமா. கடைசியா E-ரூபி பத்தி சொல்லுங்க. இது கொஞ்சம் புதுசா இருக்கு. டிஜிட்டல் வவுச்சர் மாதிரிங்களா?
ஆமா, சரியா சொன்னீங்க. இ-ரூபி ஒரு ப்ரீபெய்ட் டிஜிட்டல் வவுச்சர் 2021 ஆகஸ்ட்ல அறிமுகப்படுத்தினாங்க. இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய பணமில்லா வவுச்சர். கேஷ் இல்லாம, கார்டு இல்லாம. உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ அரசாங்கம் ஒரு விவசாயிக்கு உரம் வாங்க மட்டும் ஒரு இ-ரூபி வவுச்சர் கொடுக்கலாம். அத அவர் உரக்கடையில கொடுத்து உரம் வாங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும். வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஓ, அப்படியா? இது எப்படி வரும்? இது SMS அல்லது QR கோட் வடிவத்துல பயனாளிகளோட மொபைல் போனுக்கு அனுப்பப்படும். அவங்க அத சம்பந்தப்பட்ட கடையில காட்டி பொருளை வாங்கிக்கலாம். இதுவும் UPI தளத்துல தான் இயங்குது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இதுக்கு லிமிட் இருக்கா? இருக்கு. அரசாங்கம் கொடுக்கிற இ-ரூபி வவுச்சர்களுக்கான வரம்பு ஒரு வவுச்சருக்கு 1 லட்சம் வரைக்கும் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு. 1 லட்சம் வரைக்குமா? ஆமா, அந்த வவுச்சர்ல இருக்கிற மொத்த பணமும் தீரும் வரைக்கும் அத பல தடவை பயன்படுத்திக்கலாம். ஆனா தனியார் நிறுவனங்கள் கொடுக்கிற இ-ரூபி வவுச்சர்களுக்கான வரம்பு ஒரு வவுச்சருக்கு 10,000 ரூபாய் தான். ஓ, அரசாங்கத்துக்கு 1 லட்சம், தனியாருக்கு 10,000. புரியுது. மிக அருமை. ரொம்ப தெளிவா எல்லா முக்கிய பேமெண்ட் முறைகளையும் அதோட பின்னாடி முக்கியமா அதோட வரம்புகளையும் விளக்கிட்டீங்க. அப்போ NPCI தான் இந்த எல்லா டிஜிட்டல் பேமெண்ட் நெட்வொர்க்கையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மையப்புள்ளியா, ஒரு அச்சாணியா இருக்குன்னு நல்லா புரியுது. ஆமா, சந்தேகமே இல்ல. உடனடி பரிமாற்றத்திற்கு UPI, IMPS இருக்கு. பெரிய தொகைக்கு RTGS இருக்கு. மொத்த பரிவர்த்தனைகளுக்கு NAC இருக்கு. ஆதார் வழியா பேங்கிங் பண்ண AEPS இருக்கு. சாதாரண போன்களுக்கு NUUP இருக்கு. பில் எல்லாம் கட்ட BBPS இருக்கு. குறிப்பிட்ட தேவைகளுக்கு இப்போ இ-ரூபியும் வந்திருக்கு. இப்படி இந்தியாவுக்கு தேவையான அத்தனை விதமான சில்லறை கொடுப்பனவு தேவைகளையும் பூர்த்தி செய்யற மாதிரி பல அமைப்புகளை NPCI உருவாக்கி நிர்வகிச்சு வருது. இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் ஒருங்கிணைப்பு முயற்சி. முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி சுகாதாரம், கல்வி, முதலீடு மாதிரியான முக்கிய துறைகள்ல UPI வரம்புகளை கணிசமா அதிகமாக்குனது, அந்த துறைகள்லையும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை NPCI எவ்வளவு ஊக்குவிக்குதுன்னு காட்டுது. இது வெறும் பணம் அனுப்புறதை தாண்டி நம்ம பொருளாதாரத்தோட பல முக்கிய அங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குற ஒரு பெரிய முயற்சியாவும் தெரியுது. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம NPCI மூலமா நம்ம தொழில்நுட்பத்தை உலக சந்தைக்கு கொண்டு போறது, NBBL மூலமா நாடு முழுக்க பேமெண்ட்டை எளிமைப்படுத்துறது, NBSL மூலமா BM செயலியை இன்னும் சிறப்பாக்குறதுன்னு தொடர்ந்து NPCI தன்னோட எல்லைகளையும் செயல்பாடுகளையும் விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கு. இது இந்தியாவின் டிஜிட்டல் எதிர்காலத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருக்கு. நிச்சயமா. இந்த உரையாடல் மூலமா நாம தினமும் பயன்படுத்துற டிஜிட்டல் பேமெண்ட் முறைகள், அதுக்கு பின்னால இருக்கிற இந்த NPCI அமைப்பு, அதோட பல்வேறு சேவைகள், முக்கியமா அதோட வரம்புகள் பத்தின ஒரு தெளிவான பார்வை உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். NPCIயோட இந்த அபார வளர்ச்சி, புது புது சேவைகள், இந்த அதிகரித்து கொண்டே போகும் பரிவர்த்தனை வரம்புகள், இதெல்லாம் பார்க்கும்போது இயல்பாவே ஒரு கேள்வி மனசுல எழாமல் இல்ல. NPCI அடுத்து கவனம் செலுத்த போற பெரிய இன்னோவேஷன், பெரிய கண்டுபிடிப்பு என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறது, வாங்குறது, அதாவது கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ், அதை இன்னும் எளிமையாக்குறதுல தீவிரமா கவனம் செலுத்துவாங்களாம். இல்லைனா இப்ப வந்திருக்கிற இ-ரூபி மாதிரி சேவைகளை வச்சு இன்னும் என்னென்ன புதுமையான பயன்பாட்டுகளை உருவாக்க முடியும்னு யோசிப்பாங்களாம். இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் உலகத்துல NPCIயின் அடுத்த பெரிய தாக்கம் எதுல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.